வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சாமிநாதன். நம்ம இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குறோம். தொடர்ந்து இதை பற்றி சிந்திப்போம். இது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கான 2 பிரிவுகளாக கற்பியில பிரிச்சுக்க இருக்கிறோம். ஒண்ணு மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பதையும், அடுத்தது குறிப்பா அதுதான் இன்னைக்கு முழுமையா சொல்லப் போறோம், பேசப் போறோம். அத தொடர்ந்தும் பேசுவோம். ஒரு மாணவர்களுக்கு தேவையான ஒரு ஒழுக்க விழுமிய கல்வியாக, உள்ளுணர்வு கல்வியாக, ஒரு காயக்கல்ப கல்வி என்று மனவளக்கலை மன்றத்துல சொல்லப்படுகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை, இந்த காயக்கல்ப அப்படிங்கிற ஒரு பயிற்சி, ஒரு 7 நிமிட பயிற்சி தான். இந்த பயிற்சி செய்வதனால மன ஒழுக்கம் எப்படி படிப்பு சீராகிறது, அதனால என்னென்ன பயன்கள் விளையுது, மற்றவர்களுக்கும் இருந்தாலும் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்புக்கு மேல 14 வயதுக்கு மேல இந்த ஒரு அடலசன்ஸ் பீரியட்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இந்த மாணவர்களுக்கு மனவளக்கலை அப்படிங்கிற தலைப்பு, அதனால அவர்கள் அடையக்கூடிய பயணம், அவர்கள் கற்றல் திறன் எப்படி மேம்படும், அவர்களின் ஒழுக்க விஷயங்கள் எப்படி சரியாகும். ஏன்னா பருவ வயதினர்களிடையே என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ச்சியா அவர்கள் நம்ம பார்க்கிறோம், நிறைய சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவர்கள் பழக்கத்திற்கு, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் எளிதில். அந்த பருவ வயதிற்குனே ஒரு எழுச்சி மேலோங்கி நிக்குது. இல்லைன்னா அவங்க செல்போன்லயே கேம் விளையாண்டோ, இல்லைன்னா அவங்க மனித மூளை அவங்களோட அது செழுமையற்று போகுது. அவர்கள் வாழ்க்கையும் வீணாகுது. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். இதற்கெல்லாம் இப்போ வாத்தியாரோட கண்டிப்பு இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை தாண்டி உள்ளுணர்வாக அவர்களே தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டு சுய கட்டுப்பாடாக வருகின்ற ஒழுக்கம் தான் சிறந்த ஒழுக்கம். அதற்கு இந்த காயகல்ப பயிற்சி மிக உன்னதமான பயிற்சி. இதை பற்றி உலக அளவுல பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மன்றங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பள்ளிக்கூடங்களுக்கு மிக குறைந்த செலவினங்கள்ல இல்லைன்னா சும்மாவே சொல்லி கொடுக்க சொல்லிதான் வேதாத்திரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ச்சியா நாம் எடுத்துட்டு போவோம். இதை பற்றி பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.